ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சமையல். டுடே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட் ஃப்ளோர் வச்சு கோதுமை மாவு வச்சு நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து இட்லி மாவு கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தயிரும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. தயிர் வந்து இன்னுமே வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதனால் சூப்பராக இருக்கும். ஈஸி அண்ட் சிம்பிளாக டீ டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹைப்புங்கிற வீடியோ இருக்கும், அதை வந்து நீங்கள் ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து வெளியே போகுங்க. இன்னும் வந்து உங்கள் என்ன வேறு எந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது ஐடியா கொடுங்க, வேறு வீடியோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமான்னு சொல்லுங்கள். தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ஈவினிங் டைம் வந்து எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு கோதுமை போண்டா வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. இன்னுமே நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து என்னோடய குக்கிங் வீடியோஸ் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வேறு எந்த மாதிரி வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். போண்டாக்காக வெங்காயம் நல்லா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணால் தான் போண்டாக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஷேப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழைங்க, இது 3மே வந்து நான் அறுத்து வச்சுட்டேன். வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு உப்பு எல்லாமே நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா வந்து எல்லா பக்கமுமே கோட்டார மாதிரி கோதுமை வந்து அடியிலேருந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வடை போட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. எண்ணெயில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வடையை வந்து குட்டி குட்டியாக போண்டா போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இது வந்து டீ கடை போண்டா மாதிரியே இருக்கும். நீங்கள் பேக்கரியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்.